தமிழ்நாட்டினுடைய கல்லூரி கல்வி இயக்குநரகம் வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கை, அதை தொடர்ந்து வந்திருக்கின்ற பிரச்சனை. இந்த சுற்றறிக்கைக்கு பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சுற்றறிக்கையினுடைய பின்னணி என்பது மிக தெளிவானது. கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி டெல்லியில் நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் ஆளுங்கட்சியை, டெல்லியினுடைய ஆளுங்கட்சியை நடுநடுங்க செய்தது. அந்த பின்னணியில் ஜூலை 24ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகங்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்கள். மாணவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடாது, மாணவர்கள் ஜந்தர் மந்தர் பகுதிக்கு போகக்கூடாது, மாணவர்களுடைய எதிர்காலம் பாழாகிற அபாயத்தை பற்றி விரிவாக விளக்கி ஜூலை 24ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகங்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பின. அந்த சுற்றறிக்கைக்கு பின்னணியில் இருந்தது பாஜக அரசு, உள்துறை அமைச்சர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்கள். ஜூலை 24ஆம் தேதி டெல்லி பல்கலைக்கழகத்தின் சுற்றறிக்கையில் இடம்பெற்ற அதே வாசகம் ஜூலை 28ஆம் தேதி தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அதே வாசகம் இடம் பிடித்திருக்கிறது. அது முடிவாக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 24ஆம் தேதி தலைமைச் செயலாளரின் கூட்டத்தில் எடுத்த முடிவு ஜூலை 31ஆம் தேதி உள்துறை செயலாளரினுடைய சுற்றறிக்கையாக இடம் பிடித்து துறைகளுக்கு அனுப்பப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி உயர்கல்வித்துறை அந்த சுற்றறிக்கையை கல்லூரி கல்வி இயக்குநரகத்துக்கு அனுப்புகிறது. அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 17ஆம் தேதி கல்லூரி கல்வி இயக்குநரகம் அந்த சுற்றறிக்கையை அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்புகிறது. எனவே இந்த சுற்றறிக்கையினுடைய பின்னணி இது முழுக்க முழுக்க டெல்லி பல்கலைக்கழகம் விடுத்த சுற்றறிக்கை. அதற்கு காரணம் பாஜகவும் ஆர்எஸ்எஸும். பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் கொடுக்கப்பட்ட ஒரு சுற்றறிக்கை தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கையாக எப்படி மாறியது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. எனவே இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர், இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் மீது. இன்னும் சொல்ல போனால் டெல்லி பல்கலைக்கழகங்களின் சுற்றறிக்கையிலாவது பொதுவாக மாணவர்கள் போராடுகிறவர்கள் என்று மட்டும் இருந்தது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரினுடைய சுற்றறிக்கையில் குறிப்பாக இடதுசாரி கட்சிகள், சிஜேபி கட்சி என்று இருக்கிறது. இடதுசாரி கட்சிகள் நடத்துகிற போராட்டத்தில் மாணவர்களை பங்கெடுக்க சொல்ல தடை விதிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இடதுசாரி கட்சிகள் என்ன தடை செய்யப்பட்ட கட்சிகளா? சரி, இடதுசாரி கட்சியினுடைய மாணவர்கள் போராட்டத்திற்கு போகக்கூடாது, ஏபிவிபிக்கு போகலாமா? பிஜேபி மாணவர் அமைப்புக்கு போகலாமா? திமுக, அதிமுக, டிவிகே மாணவர் அமைப்புக்கு போகலாமா? இது என்ன சுற்றறிக்கை? எவ்வளவு ஜனநாயக விரோதமான ஒரு சுற்றறிக்கை! எனவே இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட காரணமான தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையிலே தலையிட்டு இதன்பால் தமிழக அரசுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும், தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இல்லைங்க, இது ரொம்ப வெளிப்படையான ஆதாரம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது, இது ஒரு வெளிப்படையான ஆதாரம். மோடி, அமித்ஷாவின் உத்தரவு டெல்லி பல்கலைக்கழகங்களின் உத்தரவாக மாறுகிறது. அது புரிந்து கொள்ள முடிகிறது. அதை எதிர்த்த மகத்தான போராட்டத்தை இந்தியாவில் நாம் நடத்தியிருக்கிறோம். மோடி, அமித்ஷாவின் உத்தரவு டெல்லி பல்கலைக்கழகங்கள் உத்தரவாக மாறுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மால் டெல்லி பல்கலைக்கழகத்தின் உத்தரவு தமிழ்நாடு அரசின் உத்தரவாக எப்படி மாறியது? அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் யாரும் பங்கெடுக்கவில்லை. அந்த மினிட்ல தமிழ்நாட்டு அரசு தலைமைச் செயலாளர் நடத்திய கூட்டம். ஆனால் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே இந்த உத்தரவின் மீது உடனடியாக நடவடிக்கை வேண்டும். இந்த உத்தரவு சட்டவிரோதமானது, கொள்கை விரோதமானது. இதன் மீது உடனடியாக நடவடிக்கையை தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும். மோடி, அமித்ஷாவின் உத்தரவை அமுல்படுத்துகிற கருப்பு ஆடுகளை களையெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆர்டர் என்பது தலைமைச் செயலாளர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா, இந்தியாவின் உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா என்ற கேள்வியில் நிற்கிறது. ஏன்னா இந்த உத்தரவில் இருக்கிற வாசகம் அப்படியே டெல்லி பல்கலைக்கழக உத்தரவில் இருக்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் உத்தரவு நேரடியாக உள்துறை அமைச்சரின் உத்தரவு. அது எப்படி இங்க அமலாச்சு? சரி, தலைமைச் செயலாளர் கடந்த மாதம் 28ஆம் தேதி கூட்டத்தை கூட்டிட்டாரு. அந்த உத்தரவு ஹோம் செக்ரட்டரி உத்தரவா மாறுது.
அந்த உத்தரவு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி உத்தரவா மாறுது. அந்த உத்தரவு காலேஜ் எஜுகேஷன் கவர்னருடைய உத்தரவா மாறுது. இவ்வளவு நடந்திருக்கலாம். இதுல யாருமே தலையிடலையா? எந்த அமைச்சர்களும் தலையிடலையா? உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இந்த உத்தரவை கிழித்து எறிகிற முதல் நபராக இருந்திருக்கணும். ஏனென்றால் டெல்லி பல்கலைக்கழக உத்தரவுக்கு எதிராக வலிமையாக குரல் கொடுத்தவர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்த உத்தரவை கிழிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக இந்த உத்தரவை கிழித்தெறிய வேண்டும். இந்த உத்தரவுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி முதல்வரிடமும் அரசிடமும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் கூட என்ன சொல்லிட்டாருன்னா, தலைமைச் செயலர் மேல் நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தெரியாம இதானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, எங்களுடைய கோரிக்கை மிக வெளிப்படையானது. தலைமைச் செயலாளர் இந்த உத்தரவுக்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த உத்தரவுக்கு பொறுப்பேற்கும் வரை, இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டும் வரை மார்க்சிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை கைவிடாது. இது நேரடியாக இடதுசாரிகளின் மீது ஏவப்பட்டிருக்கிற ஒரு கணை. இப்படி ஒரு உத்தரவை இதுவரை தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் யாரும் போட்டது கிடையாது. இந்த உத்தரவை போடுகிற துணிச்சல் தலைமைச் செயலாளருக்கு எங்கிருந்து வருகிறது? கவர்னர் ஆபீஸ்ல இருந்து வர்றதா, இல்ல ஹோம் செக்ரட்டரி இருந்து வருதா? இது தெரியணும். எனவே இந்த உத்தரவின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதா எங்களுடைய நிலை. ராகுல் காந்தி அவ்வளவு தூரம் போராடுறாரு, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட், பார்ட்டிக்கு நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்போது இங்க அந்த பார்ட்டியினுடைய அமைச்சருக்கு எப்படி அந்த ஸ்டாண்ட் புரியாம போகுது? ஏன் அது அவர் விலகி நிற்கிறார்? இந்த கேள்வியை அவர்கிட்ட கேளுங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த டெல்லி யூனிவர்சிட்டியோட சர்க்குலருக்கு எதிராக முதல்ல பேசினவர் ராகுல் காந்தி. அன்னைக்கு காலையில நாடாளுமன்றத்தினுடைய வாசல நடந்த போராட்டத்தில் அந்த உத்தரவை கிழிச்செறிஞ்சோம். அதே உத்தரவு இங்க வர்றப்ப அதை கிழித்தெறிகிற நபராக மாண்புமிகு அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கணும். ஒருவேளை இது பின்னணி அவர் தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்காவது இந்த உத்தரவு அவருடைய துறை, அதை கிழித்தெறிகிற நபராக அவர் இருக்கணும். அதன் மீது உத்தரவு பிறப்பித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பது அவருடைய பொறுப்பு. நிர்மல்குமார் ஒரு வார்த்தை சொல்றாரு, இதெல்லாம் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் நேரடியாக ஆளுநருடைய மேற்பார்வையில் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது, எங்களால நிர்வாகம் பண்ண முடியல, சீர்திருத்தம் பண்றது கூட சிக்கல் இருக்குன்றது சற்று முன்னர் பேட்டியிலே சொல்றாரு. இல்ல, நான் அந்த பேட்டியை பார்க்கல. அப்படி சொல்வது சரியல்ல. எஜுகேஷன், கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில அரசின் பட்டியல் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு இடம் கொடுத்தது மாநில அரசு, சம்பளம் கொடுத்துக்கிறது நம்முடைய வரிப்பணம். எனவே இதில் மாநில அரசினுடைய உரிமையை மீறி யார் வாலாட்டினாலும் வாளை நறுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. வாலாட்டுவதை எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொல்ல முடியாது. வாளை நறுக்குகிற பொறுப்பு தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. அதில் சமரசம் செய்வதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.